பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 நாடகத்தில் நாங்கள் போட்ட நகையை எல்லாம் சரவணன் குடும்பம் விற்றுவிட்டதாக பாக்கியம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து பொய் சொல்கிறாள். இதனால் மயிலை அழைத்து வந்து விசாரணை நடத்துகின்றனர். அப்போது அவளும் அம்மா சொன்ன பொய்யை கூற பாண்டியன் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைகின்றனர். அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து நடந்த எதிர்பாராத சம்பவத்தால் பாக்கியம், மாணிக்கம் இருவரும் பேரதிர்ச்சி அடைகின்றனர். அதாவது ஸ்டேஷனில் வைத்து தங்களுடைய பொண்ணுக்கு போட்ட நகையை சரவணன் குடும்பம் ஆட்டையை போட்டுவிட்டதாக அபாண்டமாக பழி போடுகிறாள் மயிலின் அம்மா பாக்கியம். இதனால் மீனா கடுப்பாகி உண்மையை போட்டு உடைக்கிறாள். கவரிங் நகையை போட்டுட்டே இவர்கள் கல்யாணம் பண்ணி வைத்ததாக முகத்திரையை கிழிக்கிறாள். இதனைத் தொடர்ந்து மயிலை போலீஸ் ஸ்டேஷனை அழைத்து வருமாறு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். அதேபோல் ராஜியும் அங்கு வர விசாரணை நடக்கிறது. அங்கு வந்து மயில் எனக்கு 80 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எப்படி இதெல்லாம் கருத்து போச்சுன்னு எனக்கு தெரியலை என பச்சையாக பொய் சொல்கிறாள். இதனால் கடுப்பாகும் மீனா, ராஜி இருவரும் அவளை ரவுண்டு கட்டி கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றனர். சரவணன் மேல பாசம் இருந்தால் உண்மையை சொல்லுங்க என்று மீனா கேட்க இன்ஸ்பெக்டர் இடைமறைக்கிறார். இது போலீஸ் ஸ்டேஷனா என்ன? எல்லோரும் அமைதியா இருங்க. மயில், நீ உண்மையை சொல்லுமா என்று கேள்வி எழுப்புகிறார். இதனால் குழப்பமாகும் அவள், எனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லித்தான் என்னை பெத்தவங்களுக்கு ஆசை. ஆனால் அவ்வளவு வசதி இல்லை. எனக்கு வேற வயசு ஏறிட்டே போச்சு. அதனால் கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வெறும் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், உண்மையான தங்கம் என்கிறாள் மயில். இதனால் அனைவரும் அதிர்ச்சியாக, உங்கமே இப்போ இங்க புகார் கொடுத்தால் மொத்தமா தூக்கி உள்ளே வச்சிருவேன். மரியாதையா ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க என்று திட்டுகிறார் இன்ஸ்பெக்டர். இதனால் ஷாக் ஆகும் பாக்கியம், இல்லை மேடம், மயில் பயத்துல பேசுது என மீண்டும் நடிக்க ஆரம்பிக்க, உங்க பொண்ணு உண்மையை புட்டு புட்டு வச்சிருச்சு, பேசாமல் போயிருங்க என்று எச்சரிக்கிறார். மாணிக்கம் பயந்து போய் பொய் புகார் எதுவும் வேண்டாம் மேடம் என்கிறான். இதனைத் தொடர்ந்து பாண்டியன் குடும்பம் வீட்டுக்கு வர கோமதி 2 மருமகள்களையும் வறுத்தெடுக்கிறாள். ராஜி டியூஷன் போனது, அரசி விஷயத்துல சுகன்யா செஞ்சது, இப்போ மயில் புத்தியை உண்மையா எல்லாத்தையும் நீ மறைச்சிருக்க என்று மீனாவை திட்டி தீர்க்கிறாள். செந்திலும், நீ எதுக்காக செஞ்சிருந்தாலும் இது தப்புதான், உண்மையை தெரிஞ்சதும் எங்க கிட்ட வந்து சொல்லி இருக்கணும் என்கிறான். அப்போது கதிர் சப்போர்ட்டாக பேச வர, பொண்டாட்டிக்கும் அன்னிக்கும் சப்போர்ட் பண்ணி வராத நீ என்று அவன் மீது எழுந்து விரிகிறாள் கோமதி. அந்த சமயத்தில் வீட்டுக்கு வரும் சரவணன் அக்கா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கீங்க என்கிறாள். அந்த பாக்கியத்தை சும்மாவே விடக்கூடாதுமா என்று கொந்தளிக்கிறாள். அப்போது கோமதியை கவரிங் நகையை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் என் நகை வேணும்னு அத்தைன்னு வருவாள். அவள் பேச்சை கேட்டு நகையை வாங்கி அழகு கடைக்கு போயிருந்தால் அப்பவே வண்டவாளம் எல்லாம் வெளியில் வந்திருக்கும் என்று விளாசுகிறாள். இந்த பக்கம் மயில் மீது கொலைவெறியில் இருக்கும் பாக்கியம் மகளை போட்டு அடிக்கிறாள். அதற்கு அவள், என்னை வெறுத்துடுவாங்கன்னு சொல்லித்தான் உண்மையை சொல்லிட்டேன்மா என்கிறாள். இதனால் கடுப்பாகும் பாக்கியம், இப்போ மட்டும் வாம்மா மருமகளேன்னு பாசத்தை கொட்டுறாங்களா, இனிமேலும் உனக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது, உன்னை இங்க வச்சும் பார்த்துக்க முடியாது என்று சொல்லி மயிலை கையை பிடித்து தரதரவென தெருவுக்கு இழுத்து வருகிறாள். இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறாள். மாணிக்கம் இடையில் புகுந்து, இப்படியெல்லாம் பண்ணாத பாக்கியம், நம்ம வீட்டு பிரச்சனையை உள்ளே வச்சு பேசிக்கலாம், எல்லோரும் பார்க்கிறாங்க என்கிறான். குழலியும், அக்கா பாவம், நீ இப்படியெல்லாம் பண்ணாத என்று கோபப்படுகிறாள். ஆனாலும் பாக்கியம் இனிமேல் இவளுக்காக ஒரு துரும்பும் எடுத்து போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போகிறாள். அதன் பின்னர் மாணிக்கம், குழலி இருவரும் சேர்ந்து மயிலை வீட்டுக்குள் அழைத்து செல்கின்றனர். இப்படியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் இன்றைய எபிசோடு நிறைவடைந்தது. தற்பொழுது மயிலின் செயலால் குடும்பத்தில் புதிய திருப்பங்களுடன் ஒளிபரப்பாகி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல். இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புறமோ இல்லத்தரசிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. அதில் பாக்கியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 80 பவுன் நகையை போட்டேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட மீனா ஷாக் ஆகிறார். பின் மீனா நகையை எடுத்து வெளியில் வச்ச உடனே அதை பார்த்த பாக்கியம், எல்லா நகையும் கருத்து கிடக்கு, 80 பவுன் நகையும் போச்சு என்று சொல்லி அழுகிறார். அதை கேட்ட மீனா, இப்படி அபாண்டமா பேசாதீங்க என்கிறார். அதைத் தொடர்ந்து போலீஸ், எப்படி எல்லா நகையும் கவரிங்கா மாறியிருக்கு என்று கேட்கிறார். அதற்கு மீனா, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க போட்டதில் 8 பவுன் மட்டுமே தங்கம், மீதி எல்லாம் கவரிங் என்கிறார்.
அதை கேட்ட போலீஸ் முதலில் உங்க பொண்ணை வரச் சொல்லுங்க என்கிறார். மயில் ஸ்டேஷன் வந்த உடனே போலீஸ் உங்க அம்மா சொன்னது உண்மையா என்று கேட்கிறார். அதற்கு மயில் அமைதியாக இருக்கிறார். இதுதான் இனி நிகழவிருப்பது. அதாவது விஜய் டிவியில் முன்னணி சீரியலாக ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் துவங்கி சில மாதங்களிலேயே 2 பரபரப்பான திருமணங்களை கண்டது. செந்தில் மற்றும் கதிர் இருவரின் திருமணங்களும் வீட்டிற்கு தெரியாமல் நடந்தது. இதில் செந்தில் மீனாவை காதலித்து வீட்டிற்கு தெரியாமலும் திருமணம் செய்தார். கதிரோ ராஜியின் வாழ்க்கையை காக்கும் வகையில் தன்னுடைய அம்மாவின் விருப்பத்திற்காக திருமணம் செய்து கொண்டார். பாண்டியன் குடும்பத்திலே முன்னதாக குழலியின் திருமணம் முறைப்படி நடந்த நிலையில் தற்போது சரவணனின் திருமணமும் அதேபோல் பெற்றோர் பார்த்து நிச்சயித்து நடந்தது. இன்றைய தினம் சரவணன் தங்கமயிலின் நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. தங்கமயிலின் குடும்பத்தினர் அடாவடி பேர்வழிகளாகவும் ஒன்றும் இல்லாதவர்களாகவும் இருக்கும் சூழலில் தன்னுடைய மகளின் திருமணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தனர். அதனால் தங்கமயிலுக்கு 8 பவுன் மட்டுமே தங்கம், மீதி பவுன் எல்லாம் கவரிங் வைத்து கல்யாணம் செய்து வைத்து விட்டனர். அதுவே இப்பொழுது வினையாக வந்து நிற்கிறது. அதாவது விஜய் தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோக்களை ரசிகர்கள் அதிகம் பார்க்கிறார்களோ இல்லையோ, இப்போது சீரியல் தான் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிறது. இவற்றுள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் கதைக்களம் மிகவும் பரபரப்பின் உச்சமாக செல்கிறது. மயில் பொய்யாக சொல்லி மாட்டிக்கொண்டு மீண்டும் சரவணனுடன் சேர அதற்கும் தனது அம்மா பேச்சு கேட்டு பொய் சொல்லி வருகிறார். அதாவது மயிலின் அம்மா நாங்கள் போட்ட 80 பவுன் நகைகள் போலியாக்கி விட்டார்கள் என கத்தி புலம்ப மீனா அதிரடியாக களத்தில் இறங்கி மொத்த உண்மையையும் கூறுகிறார். ஆனால் மயில் அம்மா விடாப்படியாக பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார். இதனால் போலீஸ் அதிகாரி மயிலை வரவைக்கிறார். மீனாவும் ராஜிக்கு போன் செய்து இந்த விஷயத்தை கூற அவரும் போலீஸ் நிலையம் வருகிறார். மயில் வந்தவுடன் போலீஸ் அதிகாரி 80 சவரன் தங்க நகையுடன் தான் திருமணம் செய்தீர்களா என்று கேட்க அவர் தனது அம்மா பேச்சை கேட்டுக்கொண்டு ஆமாம் என்கிறார். இதனால் கோபப்பட்ட கோபத்தில் மயிலை அடிக்க வருகிறார். ஆனால் மீனா மற்றும் ராஜி மயிலிடம் சரவணன் மாமா மீது உண்மையான அன்பு இருந்தால் நிஜத்தை கூறுங்கள் என சொல்ல மயில் கதறி கதறி அழுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்ல போகிறார், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம். அதாவது நேற்றைய தினம் வாக்குவாதம் உச்சத்துக்கு சென்ற நிலையில் இன்ஸ்பெக்டர் யார் பொய் சொல்றாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம், உங்க மகள் மயிலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்று சொல்கிறார். இதனால் பாக்கியம் பம்மி அவளுக்கு உடம்பு சரியில்லை மேடம் என்று நடிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் போலீஸ் விட்ட பாடில்லை. அவள் இங்கு வந்தாகணும் என்று உறுதியாக சொல்கிறாள். இதனைத் தொடர்ந்து பாக்கியம் மாணிக்கத்தை அனுப்பி மயிலை அழைத்து வரச் சொல்கிறார். இதனிடையே மீனா ராஜிக்கு போன் செய்து நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நகையை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க என்று சொல்கிறாள். அதற்கு ராஜி நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கதிர் நானே போய் கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறான். இதற்கிடையில் மீனாவிடம் இந்த உண்மையை முன்கூட்டியே ஏன் என்கிட்ட சொல்லவில்லை என்று கோமதியும் பாண்டியனும் கோபப்படுகின்றனர். அதற்கு மீனா மயில் கெஞ்சியதையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுப்போக வேண்டாம் என்று நினைத்தோம் என்று மீனா சமாளிக்கிறார். அதன் பின் ராஜியும் மயிலும் அங்கு வந்து சேருகின்றனர். பாக்கியம் மயிலை தனியாக கூப்பிட்டு 80 பவுன் நகை போட்டோம், இது எப்படி கருத்து போச்சு என்று தெரியவில்லை என்று போலீசிடம் சொல்லிவிடு என்று மயிலுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இதை கேட்ட மீனா ராஜி இருவரும் கதிரும் அதிர்ச்சி அடைகின்றனர். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல வச்சு எல்லாம் நடந்தும் மறந்துட்டீங்களா, அதற்கு மேல் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை என்று பல்ட்டி அடிக்கிறாள். இதனால் ராஜி கடுப்பாக்கி நீங்க ஏன் அக்கா இப்படி மாறிட்டீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க என்று கேட்கிறாள். உடனே மீனா நாம அன்னைக்கு எடுத்த வீடியோல இவங்க பேசுறது எல்லாம் இருக்குமில்ல என்று ராஜியிடம் கூறுகிறாள். இதனை கேட்ட மயில் கடும் அதிர்ச்சி அடைகிறாள். அப்போது மீனா உங்களை மகள் மாதிரி நடத்த இந்த குடும்பத்தை நாசம் பண்ண பிளான் பண்ணிட்டங்களா, சரவணன் மாமா என்ன பண்ணாரு, கொஞ்சமாவது அவர் மேல பாசம் இருந்தா உண்மையை சொல்லுங்க என்று கோபமாக கேட்கிறார். இப்படியாக நேற்றைய எபிசோடு முடிவடைந்தது. இன்றைய எபிசோட்டில் மயில் அனைத்து நகையும் கவரிங் தான், 8 பவுன்கள் மட்டுமே தங்கம் உள்ளது என்று உண்மையை ஒத்துக்கொண்டு பாண்டியன் குடும்பத்தை காப்பாற்றிவிட்டார். ஆனால் பாக்கியம் தங்கமயிலை வீட்டை விட்டு துரத்துகிறார். இதனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்று இனிவரும் தொடர்களில் காண்போம்.